கேரட் ஆப்பத்துக்கு 1/4 கிலோ கேரட்டு சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் பாசிமதி அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். இதை நம்ம முதல்ல அரைச்சிக்குவோம். அப்புறமா உளுந்து, நான் இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன். உளுந்து வந்து ஆப்பத்துக்கு நிறையா போடக்கூடாது. உளுந்தும் வெந்தயமும் ஊற போட்டிருக்கத இட்லிக்கு அரைக்க போகிறேன். அதில் 1 கை போட்டு கரைச்சிக்கணும். அரிசியை போட்டாச்சு, அதுலேயே கேரட்டையும் போட்டு அரைச்சிடும். ஆப்பத்துக்கு அரைச்சாச்சு. ஒரே ஒரு ஆப்பம் ஊற்றிடும். நல்லா அரைச்சி ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்கணும். ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன். இது வந்து திக்கா இருந்ததுன்னா நம்ம உடைக்கிற தேங்காய் தண்ணியை ஊற்றி இதில் கலந்து நான் ஊற்றுவேன். இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் பால் கடலப்பால் எவ்வளோ வருது பாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போடணும், இல்லைன்னா அடைஞ்சி போயிடும். இப்போ மூடிடும். சூப்பராக வந்துருச்சு. மாவு அரைக்கும் போது சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூனு சுகர் போட்டு அரைச்சேன். அப்போதான் நல்லா ப்ரௌன் கலராக நமக்கு வரும். அவ்வளோதான்.